ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க பியூரா மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட வீடியோவெல்லாம் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நாலேட்ஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ஸ்டடி பண்ணிட்டு வீடியோக்குள்ள போலாம். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்மளோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கன்டென்ட்டுமே பியூர்லி எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் குடுக்கிறது கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவுமே ரிஸ்கி. வியூவர்ஸ் ஆகிய நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் நானும் என்னோட சேனலோ பொறுப்பாக மாட்டோம். இன்னைக்கு ஒரு ஆப்ஷன் ட்ரேடரா நீங்க என்ன மாரி கன்டென்ட்ட இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, லேர்ன் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ மார்க்கெட் வந்து ஒண்ணு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் கேண்டில்ல வரக்கூடிய ஹைஸ் அண்ட் லோஸ ஒண்ணு ஹைய பிரேக் பண்ணணும். அப்படி இல்லன்னா லோவ பிரேக் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஸோ மார்க்கெட் ஹைய பிரேக் பண்ணா ஹைக்கு மேலேயே சஸ்டெயின் ஆவாங்களா? இல்ல ஹைக்குள்ள வந்துருவாங்களா? அதே மாரி மார்க்கெட் லோவ பிரேக் பண்ணா லோவுக்கு கீழயே இருப்பாங்களா? இல்ல லோவுக்கு மேல வந்துருவாங்களா? அப்படிங்கிறத நம்ம எப்படி மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஒரு வீடியோக்கு 1000 பிளஸ் லைக்ஸ் அண்ட் தென் 500 பிளஸ் கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, ஸோ இதே மாரி மேலும் மேலும் தரமான கன்டென்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சேனல்ல உங்கள தேடி வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். ஸோ 1000 லைக்ஸ் அண்ட் தென் 500 பிளஸ் கமெண்ட்ஸ். ஓகே. நிஃப்டி 50 நமக்கு ஜூலை 31ஆம் தேதி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோடைய லோவுக்கு கீழ போயிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இந்த லோவுக்கு கீழ இருக்காங்க அப்படிங்கும்போது, மார்க்கெட்ல 2டே ப்ரோபபிலிட்டி தான். ஒண்ணு லோவுக்கு கீழயே இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த லோவுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா போகும். இந்த 2 ப்ரோபபிலிட்டி தான் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த 2 ப்ரோபபிலிட்டி தாண்டி இன்னும் நெறைய இருக்கு. பேசிக்கா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இந்த 2 ப்ரோபபிலிட்டிய வச்சு தான் மார்க்கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ அப்போ லோவ வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கு கீழ போயிருக்காங்க. இப்போ லோக்கு கீழ இருப்பாங்களா? இல்ல லோக்கு மேல போவாங்களா? அப்படிங்கிறத நம்ம மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும். எப்படி அப்படின்னா, ஸோ ஓப்பன் பிரைஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் தான் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறனால, ஸோ ஓப்பன் பிரைஸ் அப்படிங்கிறது நமக்கு எல்லா நாளுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிறத நமக்கு ப்ளே பண்ணும். 24,380 அப்படிங்கிற ஒரு லெவல் கிடைச்சிருக்கு. 24,361 அப்படிங்கிற ஒரு லெவல் கிடைச்சிருக்கு. 26,326 அப்படிங்கிற ஒரு லெவல் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் லோவுக்கு கீழ போனனால, நான் லோவோட வேல்யூவ நான் தூக்கிக்கிறேன். இப்போ ஹை அண்ட் ஓப்பனோட வேல்யூவ மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் எந்த ஸ்ட்ரைக் சூஸ் பண்றேனோ, அந்த ஸ்ட்ரைக்ல நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பாட் வேல்யூவோட ஒரிஜினல் வேல்யூவ நம்ம எடுக்கணும். அது எப்படி ப்ரோ ஒரிஜினல் வேல்யூ எடுக்கிறது அப்படின்னா, எல்லா ஆப்ஷன் ட்ரேடருக்குமே இந்த ஒரு சிம்பிள் கால்குலேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தெரியல அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். 24,380 மைனஸ் ஸ்பாட் வேல்யூ மைனஸ் 24,200 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் நான் எடுக்கிறேன். ஸோ 180 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. அதே மாரி ஸ்பாட் வேல்யூ மைனஸ் ஸ்ட்ரைக் 24,200 அப்படின்னு போடும்போது 160 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். ஸோ வந்து 180 அண்ட் தென் 160 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ நான் 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல நான் டிரா அப்படிங்கிறது பண்ணிக்கிறேன். 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல 180 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 160 அப்படிங்கிற ஒரு லெவல். 200 கால் ஆப்ஷன் பிரீமியம் நம்ம இந்த ஹைய வச்சு தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம லெவல் எடுத்தோம். அப்ப இந்த 200 கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த 180க்கு கீழ இந்த 180 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கீழ நிக்காம, எப்படி ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோட லோவுக்கு கீழ நிக்கும்? ஸோ லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன அப்படின்னா, மார்க்கெட்ல ஒண்ணு ஹை பிரேக் அவுட் ஆகணும். அப்படி இல்லன்னா லோ பிரேக் அவுட் ஆகணும். ஹை அண்ட் லோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சேம் டைம்ல பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஆகாது. மார்க்கெட்ல நமக்கு லோ அப்படிங்கிறது பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஆயிருக்காங்க. மார்க்கெட் இதுதான் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோடைய லோ. ஸோ இதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கேண்டில் போயிருக்காங்க. இதுக்கு கீழயே இருப்பாங்களா? இல்ல இதுக்கு மேலேயே வருவாங்களான்னு நம்ம பார்க்கணும். நம்ம வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன்லாம் நம்புறது கிடையாது. டேட்டாவ மட்டும் தான் நம்புறோம். அப்ப 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல இந்த ஹைய வச்சு எடுக்கும்போது 180 அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கு. அப்ப அந்த 180 அப்படிங்கிற ஒரு லெவல நான் நம்பலாமா? இல்ல இந்த இடத்துல போயிட்டு நமக்கு சார்ட் பேட்டர்ன், ஆக்டிவ் கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் டேட்டா அப்படிங்கிறத போய் நம்ம இது பண்ணலாமா? ஸோ இந்த 180 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்து டச் பண்ணிட்டாங்க. இந்த 180க்கு கீழ வந்தாங்க அப்படின்னா, நமக்கு இவங்க இந்த ஹைக்கு கீழ இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க ஹைக்கு கீழ இருப்பாங்க அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஹை பிரேக் அவுட் ஆகாது.
அப்போ லோக்கு கீழே மார்க்கெட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இந்த ஒரு லாஜிக்க பயன்படுத்தி நம்ம 180 அப்படிங்கிற ஒரு லெவல் எடுக்கணும். ஸோ 180க்கு கீழ போயிட்டு 180க்கு மேல வந்துட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் அந்த அவனுடைய ஐவி லெவல்ல சப்போர்ட் எடுத்தனால, ஸோ நமக்கு ஸ்பாட் சார்ட் வந்து இந்த லோவுக்கு கீழ இருக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. இப்போ இன்னொரு நாள் நம்ம எடுக்கலாம். ஓகே. மண்டே. ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட ஹைய நம்ம மார்க் பண்றோம். அதே மாரி ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட லோவ நம்ம மார்க் பண்றோம். மார்க்கெட் எந்த சைடு போயிருக்காங்க? லோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்காங்க. பிரேக் அவுட் மீன் லோக்கு கீழ தான் போயிருக்காங்க. ஸோ அதனால லோவோட வேல்யூவ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம்னா அத ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ 23,965 அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கு. 23,927 அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கு. ஸோ நான் என்ன ஸ்ட்ரைக் எடுக்கிறேன் அப்படின்னா, 23,800 கால் அப்படின்னு நான் எடுக்கிறேன். 23,800 கால். அதுக்கு முன்னாடி நான் போய் எக்ஸ்பைரி டேட்ட ஃபர்ஸ்ட் மாத்தணும். 28ஆம் தேதி எக்ஸ்பைரி. 23,800 கால் ஆப்ஷன் பிரீமியம். ஸோ இவங்களுக்கு நம்ம போடணும் வேல்யூவ. ஸோ 23,800 அப்படிங்கிறது நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கு. அண்ட் தென் 23,965 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோடைய ஹை. ஸோ அப்போ 165 அண்ட் தென் 128 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா, 800 கால்ல ஐவி லெவல். ஸோ 800 கால் ஆப்ஷன் பிரீமியம். ஸோ டேட் வந்து மண்டே 27. 165 அண்ட் தென் 127 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஐவி லெவல். ஸோ 165 ஸோ நீங்களே வந்து பாருங்க. இவங்க இந்த 165க்கு கீழ சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா மட்டும் தான், ஸ்பாட் சார்ட் வந்து ஹைக்கு கீழ இருக்க முடியும். ஒன்ஸ் இவங்க 165க்கு மேல வந்துட்டாங்க அப்படின்னா, ஸ்பாட் சார்ட் எப்ப வேணா வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு அந்த ஹை அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகலாம். புரியுதுங்களா? அத தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ அப்போ நீங்க சிம்பிளா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, 23,800 கால் 165க்கு கீழ இருந்தாங்க அப்படின்னா, ஸ்பாட் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹைக்கு கீழ இருக்கும். அண்ட் தென் 24,800 கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 128க்கு கீழ இருந்தாங்க அப்படின்னா, ஸ்பாட் சார்ட் வந்து ஓப்பனுக்கு கீழயே இருப்பாங்க. அப்படி ஸ்பாட் ஓப்பன் அபோவ் வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரீமியம் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 128க்கு மேல போகணும். அதே மாரி தான் ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு ஹைய பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 800 கால் ஆப்ஷன் பிரீமியம் தான் ரூ. 165க்கு மேல வரும். இவங்க ரூ. 165க்கு மேல வரல அப்படின்னா, ஸ்பாட் சார்ட்ல இந்த ஹை அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்ல. ஓகே. ஸோ இப்ப இந்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் அப்படிங்கிறது ஆயிருக்கு. ஸோ அண்ட் தென் இன்னொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட ஹைய மார்க் பண்றோம். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட லோவ மார்க் பண்றோம். ஸோ நெறையா விஷயங்கள் நம்மளோட யூடியூப் சேனல்ல இருந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ட்ரேடரா நீங்க லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ வீடியோவ லைக் பண்ணாம நெறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வேதனையா இருக்கு. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட் பண்ணாதவங்க, நீங்க ஒரு நல்ல லேர்னிங்ஸ் நம்மளோட சேனல் மூலியமா நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, மறக்காம உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க பியூரா மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் தென் ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழ கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பின் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆகல அப்படின்னா, நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்க் கீழ கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. அதில கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் அப்படிங்கிறது ஆயிக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ஹைய வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைய பிரேக் அவுட் பண்ணியிருக்கனால, நம்ம என்ன எடுக்கணும்? ஹை வேல்யூவ நம்ம ரிமூவ் அப்படிங்கிறது பண்ணிறணும். ஸோ ஹை வேல்யூவ ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஓப்பன் வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாரி மார்க்கெட் ஹைய பிரேக் அவுட் பண்றனால, இந்த லோவுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைக்கு மேல நிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. இந்த லோவுக்கு மேலேயே மார்க்கெட் சஸ்டெயின் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்ல அப்படிங்கும்போது, ஹைக்கு மேலேயே மார்க்கெட் சஸ்டெயின் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்காது. ஸோ அந்த சஸ்டெயின் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ண போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்பவுமே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட். ஒன்ஸ் நீங்க சார்ட் எடுத்து பேக் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஸோ அவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க படிக்கும்போது சரி, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க புரிஞ்சுக்கும்போது சரி. என்னன்னே தெரியாம கண்ட இண்டிகேட்டர போட்டுட்டு சம்மந்தமே இல்லாத விஷயத்த எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா மட்டும் தான் என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம 877 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இருக்கு. நான் என்ன ஸ்ட்ரைக் எடுக்கிறேன் அப்படின்னா, 24,100 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நான் எடுக்கிறேன். ஸோ அப்படி இல்ல அப்படின்னா 24,050 புட் எடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா 24,000 புட் கூட எடுக்கலாம். இந்த 3 ஸ்ட்ரைக்கையுமே நான் எடுத்துட்டு வந்து காட்டுறேன். 3 ஸ்ட்ரைக்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ரிசல்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். அந்த லெவல் கிடைக்குது அப்படின்னா 3 ஸ்ட்ரைக்லயுமே அந்த 3 லெவலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பவர் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 24,000 புட் ஆப்ஷன்
-23,877 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, 123 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. ஓகேங்களா? ஸோ 123 அப்படிங்கிற ஒரு வேல்யூ மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் 24,050 மைனஸ் 23,877 அப்படின்னு போட்டோம்னா, 173 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. ஃபர்ஸ்ட் இந்த 2 வேல்யூவும் நம்ம மார்க் பண்ணிறலாம். ஜூலை 23 அப்படிங்கும்போது இதுதான். ஸோ புட் ஆப்ஷன் பிரீமியம்ல 24,000 புட்ல 123 அப்படிங்கிற ஒரு லெவல். இருபத்தி 123 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ இவங்க 123 லெவல் டச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பாருங்க. டச்சே பண்ணல. அப்படி 123 லெவல் நமக்கு வந்திருக்கு. ஆனா இவங்க 123 லெவலுக்கு வராதபோது நம்ம இந்த ஸ்ட்ரைக்க பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் இல்ல. அதனால நம்ம ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது மாத்தி தான் ஆகணும். ஸோ 24,050 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக்க நம்ம மாத்துறோம். ஸோ 24,050ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூல டச் ஆயிருந்தாங்கன்னா, நம்ம அதே ஸ்ட்ரைக்கா பார்க்கலாம். அதிலயும் வேல்யூ டச் ஆகல அப்படின்னா, நம்ம வேற ஸ்ட்ரைக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி பார்க்கணும். ஸோ 24,050ல என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படின்னா, 173 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்திருக்கு. ஸோ தேர்ஸ்டே 23ஆம் தேதி ஜூலை 23 173 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ நம்ம டிரா அப்படிங்கிறது பண்றோம். ஸோ 173 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ நம்ம டிரா பண்றோம். ஸோ நல்லா லாஜிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க 173க்கு கீழ இருக்கிற வரைக்கும் தான், நமக்கு இந்த ஸ்பாட் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோவுக்கு மேல சஸ்டெயின் பண்ண முடியும். இவங்க 173க்கு மேல போயிட்டு, இவங்க 173க்கு கீழ வராமயே இருந்தாங்க அப்படின்னா, ஸ்பாட் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோவுக்கு மேல சஸ்டெயின் பண்ண முடியாது. அப்ப இந்த லோவுக்கு மேல சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னா, ஸோ அப்ப மார்க்கெட் எங்க வரணும்? இந்த லோவுக்கு தான் வந்தாகணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஹைக்கு மேல இருக்காங்க. மார்க்கெட் இந்த லோவுக்கு மேலயே சஸ்டெயின் பண்ண முடியல. அப்புறம் எப்படி ஹைக்கு மேல சஸ்டெயின் பண்ணுவாங்க? ஸோ இந்த மாரி லாஜிக்கலா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட திங்க் பண்ணுங்க. நம்ம போய் கண்ட ஸ்ட்ரைக்ல, கண்ட லெவல்ல கொண்டு போய் மார்க் பண்றது கிடையாது. இங்க மார்க்கெட்ல கிரியேட் ஆகும்போது ஒரு லோ கிரியேட் ஆகுது. இந்த லோவ வச்சு தான் இந்த ஸ்ட்ரைக்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூவ மார்க் பண்றோம். அப்போ அந்த வேல்யூக்கு வரும்போது, அந்த லோவுக்கு மேல இருப்பாங்களா? இல்ல அந்த லோவுக்கு கீழ இருப்பாங்களா? அப்படின்னு தான் நம்ம அனலைசிஸே பண்ண முடியும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக். ஸோ அப்போ இங்கிருந்து வந்து பாருங்க, மார்க்கெட் எவ்ளோ அழகா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொமெண்டம் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ சிம்பிள் தான். ஒரு 120 பாயிண்ட் அப்படிங்கிறது பிரீமியம்ல. ஸோ இந்த மாரி விஷயத்தெல்லாம் நீங்க லேர்ன் பண்றத விட்டுட்டு, ஸோ நீங்க தேவையில்லாத விஷயத்த லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டயே நீங்க வெறுத்துருவீங்க. அண்ட் தென் ஜூலை 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹைய பிரேக் பண்ணியிருக்காங்களா? இல்ல லோவ பிரேக் பண்ணியிருக்காங்களா மார்க்கெட்டு? ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோடைய லோவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கீழ ஃபர்ஸ்ட் போயிருக்காங்க. ஸோ அதனால இந்த லோவோட இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துறலாம். ஸோ ஓப்பன் பிரைஸ் அப்படிங்கிறது நமக்கு டெய்லியுமே தேவ. 24,266 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓப்பன். 24,190 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓப்பன். 24,266 262 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹை. ஸோ நான் 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் எடுக்கிறேன். அந்த 24,000 கால்ல நான் 190 அண்ட் தென் 262 அப்படிங்கிற ஒரு லெவல நான் டிரா பண்றேன். ஜூலை 21 ஜூலை 20. 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல நான் என்ன வேல்யூவ டிரா பண்றேன் அப்படின்னா, 190 இந்த ஓப்பனோட ஐவி லெவல் அண்ட் தென் 262 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் ஹையோட ஐவி லெவல். 190 190 ஓகே. இப்போ நெறைய பேத்துக்கு ஒரு டவுட் வரலாம். ப்ரோ அந்த 190க்கு மேல இங்க போயிருக்காங்க. ஆனா சக்சஸ் ஆகல. இங்க வந்துட்டு போயிருக்காங்க. அப்ப நீங்க சக்சஸ் ஆகும்போது மட்டும் சொல்றீங்களான்னு கேட்டா, கிடையாது. இங்க 190 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ தொட்டு போயிருக்கும்போது, என் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோடைய லோவுக்கு கீழயே அவங்க வரல. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோடைய லோவுக்கு கீழயோ, இல்ல ஹைக்கு மேலயோ போனதுக்கு அப்புறம் தான் நம்மளோட அனாலிசிஸே நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது, எத்தன மணிக்கு வந்திருக்காங்க? 12:45 கேண்டில். 12:45 கேண்டில் தான் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, 190க்கு கீழ இருந்து 190க்கு மேல போறாங்க. ஸோ, அப்ப இங்கிருந்து வந்து பாருங்க மார்க்கெட் நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது டிராவல் ஆயிருக்கு. ஸோ, இந்த மாரி லாஜிக்கலான விஷயத்த நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும் தான், ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது பண்ண முடியும். மார்க்கெட் இந்த லோவுக்கு கீழ இருப்பாங்களா? இல்ல இந்த லோவுக்கு மேல போவாங்களா? அப்படிங்கிறது தான் கேமே. ஸோ, அப்போ நமக்கு இந்த லோவுக்கு கீழ இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஓப்பனுக்கு கீழ எல்லாமே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா தான் லோவுக்கு கீழ இருப்பாங்க.
பட் நமக்கு 190 அப்படிங்கிறது இந்த ஓப்பனோட ஐவி லெவல். ஸோ இந்த ஓப்பனோட ஐவி லெவலுக்கு வந்து டச் பண்ணிட்டாங்க. ஓப்பனோட ஐவி லெவலுக்கு கீழ இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் பிலோ இருக்கும். ஓப்பனோட ஐவி லெவலுக்கு மேல வந்துட்டாங்க அப்படின்னா, ஓப்பன் அபோவ் மார்க்கெட் போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்ப இந்த மாரி லாஜிக்கா திங்க் பண்ணுங்க. லாஜிக்கா நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல சர்வே அப்படிங்கிறது ஆக முடியும். ஸோ ஜூலை 16ஆம் தேதி. ஸோ எவ்வளோ நாள் ஜூலைல மட்டும் நமக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். ரொம்ப வந்து நீங்க மண்டைய போட்டு கசக்குற அளவுக்குலாம் கால்குலேஷன் கிடையாது. ரொம்பவுமே ஈஸியா தான் இருக்கு. பிளஸ் அண்ட் மைனஸ் தான். ஸோ இதுவே வந்து நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ கரெக்ட்டா ஸ்ட்ரைக் நீங்க எப்படி சூஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. 24,117 லோ, 24,168 ஹை அப்படிங்கும்போது, இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 200 பாயிண்ட்ஸ், 100 பாயிண்ட்ஸ்குள்ள தான் நம்ம ஸ்ட்ரைக் சூஸ் பண்ண போறோம். மார்க்கெட் 24,100ல ட்ரேட் ஆகும்போது, நம்ம போய் 22,000, 21,000 அப்படிங்கிறது சூஸ் பண்றது கிடையாது. ஸோ இங்க இருந்து மார்க்கெட் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு 100 ஸ்ட்ரைக், ஒரு 200 ஸ்ட்ரைக்ஸ் தள்ளி தான் நம்ம சூஸ் பண்றோம். ஸோ அதனால நீங்க பேக் டெஸ்டிங் பண்ணும்போது, உங்களுக்கு கரெக்ட்டான ஸ்ட்ரைக் சூஸ் பண்ண வரல அப்படின்னா, ஸோ பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ நீங்க மாத்தி மாத்தி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் கரெக்ட்டா போக போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக கரெக்ட்டான ஸ்ட்ரைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால சூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, லோவுக்கு கீழ போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட லோவுக்கு கீழ போயிருக்காங்க. ஸோ லோ அந்த லெவல எடுத்துறலாம். அண்ட் தென் ஓப்பனா போட்டுறலாம். ஸோ 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு நான் எடுக்கிறேன். 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல 168 அண்ட் தென் 144 அப்படிங்கிற ஒரு லெவல் வரணும். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன எக்ஸ்பீரி ஜூலை 16 இந்த எக்ஸ்பீரி தான் 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல தேர்ஸ்டே 161 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 204 அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ இவங்க வந்து 161க்கு இவங்க வரவே இல்ல. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் லோவுக்கு கீழ போயிருக்காங்க. ஆனா, நமக்கு இந்த 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 169 பக்கத்திலேயே வரல அப்படிங்கும்போது, நம்ம அத பத்தி நம்ம யோசிக்க முடியாது. ஓகேங்களா? அதே மாரி மார்க்கெட் ரன்னிங்ல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலுடைய ஹை நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்காங்க. எப்போ? 11 மணிக்கு. இப்ப ஹைக்கு மேல இருப்பாங்களா? இல்ல ஹைக்கு கீழ வருவாங்களா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு லோவும், ஓப்பனும் நம்ம வச்சுக்கிறோம். ஹையோட வேல்யூவ நம்ம தூக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 24,300 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். 24,300 மைனஸ் அந்த ஸ்பாட்டோட வேல்யூ. இப்படி தான் நம்ம ஒரிஜினல் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். லோ வந்து பார்த்தீங்கன்னா 182. ஸோ 24,300 புட் ஆப்ஷன் பிரீமியம்ல 182 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ நான் மார்க் பண்றேன். 182. ஸோ இந்த 182 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ நம்ம எங்கிருந்தோ எல்லாம் கொண்டு வர கிடையாது. ஜஸ்ட் அந்த 15 மினிட்ஸ் கேண்டலோட ஹை பிரேக் பண்ணனால, லோ வச்சு வேல்யூ கால்குலேட் பண்றோம். லோ பிரேக் பண்றாங்க அப்படின்னா, ஹைய வச்சு கால்குலேட் பண்றோம். ஸோ கரெக்ட்டா பாருங்க ஜூலை 16ஆம் தேதி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 16ஆம் தேதி தான். ஸோ எந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் மேத்தமேட்டிக்கலா இருக்கு அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இது சிம்பிள் தான். ஸோ நம்ம வந்து இன்னும் பிரேக் ஈவன் கான்செப்ட், சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட், ஸோ இந்த மாரி கான்செப்ட்லாம் ஸ்டடி பண்ணும்போது தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட ஃபுல்ஃபில்லா நம்மளால மேத்தமேட்டிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டடி அப்படிங்கிறது பண்ண முடியும். இத வச்சு உங்களுக்கு மார்க்கெட்ல மேத்தமேட்டிக்கலா உங்களால ஸ்டடி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப்ப மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம YouTube வீடியோஸ் அப்படிங்கிறது குடுக்கும். ஸோ மத்தபடி நீங்க கம்ப்ளீட்டா ஃபுல்லா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்க நம்மகிட்ட வந்து பெர்சனலா லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க என்னோட கான்செப்ட்ட நீங்க ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, லேர்ன் அப்படிங்கிறது பண்ண முடியுங்க. ஸோ YouTube வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் அண்ட் தென் ஒரு சில நாலேட்ஜ் அண்ட் தென் நெறையா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்தவரைக்கும் நெறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன். அதெல்லாம் வச்சு மார்க்கெட்ல உங்களுக்குன்னு ஒரு ஐடியா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? பட் கான்செப்ட்ட நீங்க ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்டின்னா, என்னோட கான்செப்ட்ட பெர்சனலா நான் டீச் பண்ணோம் அப்டின்னா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால என்னோட கான்செப்ட்ட உங்களால ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் அப்டிங்கிறதே பண்ணிக்க முடியும். மத்தபடி நம்மளோட YouTube வீடியோஸ நீங்க பார்க்கறது மூலியமா, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் அப்டிங்கிறது கிரியேட் ஆகும். நல்ல திங்கிங் கெப்பாசிட்டி அப்டிங்கிறது கிரியேட் ஆகும். மார்க்கெட்ட நம்ம இப்படியும் பார்க்கலாமா? அப்டிங்கிற ஒரு புதுவிதமான தோற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஓகே. இன்னும் வந்து நான் ஒரு 2 சார்ட் காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஜூலை 7ஆம் தேதி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஜூலை 7ஆம் தேதி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ் கேண்டலோட லோவுக்கு கீழ தான் போயிருக்காங்க. ஸோ மார்க்கெட்ல ஹை வேணும்.
அண்ட் தென் ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய இடம் வேணும். ஸோ இது வந்து எக்ஸ்பீரி டே. ஸோ எக்ஸ்பீரி டே அப்படிங்கிறனால நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் வந்து கொஞ்சம் ரொம்ப பக்கமாவே எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி பக்கமா எடுக்கும்போது எனக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா, 400 கால்ல 88 அண்ட் தென் 65 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். ஜூலை 7 24,400 கால்ல 68 என்னென்ன வேல்யூனா 24,400 ஸ்பாட் மைனஸ் ஸ்ட்ரைக் 24,465 மைனஸ் 24,400 65. ஸோ இதுக்கு 65 அப்படின்னா இந்த ஹைய வச்சு போடும்போது 85 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். சாரி 88 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ கரெக்ட்டா 65 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நான் மார்க் பண்றேன். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. ஸோ கரெக்ட்டா மார்க்கெட் பாருங்க அங்கருந்து நமக்கு ஒரு 100% அப்படிங்கிறது ஒரு ROIல நமக்கு இந்த பிரீமியம் வந்து மூவ் ஆயிருக்காம். ஸோ 65ல இருந்து ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 60 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு டிராவல் ஆயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் சாரி 100% அப்படிங்கிறது ROI நமக்கு கிடைச்சிரும். ஸோ அண்ட் தென் இன்னொரு விஷயம். இப்போ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹைய வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹைய வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ ஹைய பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால, நான் லோவையும், ஓப்பனையும் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐவி லெவல் எடுக்க முடியும். சேம் எக்ஸ்பீரி டே அப்படிங்கிறனால, நான் கொஞ்சம் லெவல் வந்து பக்கத்திலேயே எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 500 மைனஸ் 465 ஓப்பன் வேல்யூ பேஸ் பண்ணி எடுத்தா 35 அப்படிங்கிறது வரும். ஸோ அண்ட் தென் 500 மைனஸ் 488 சாரி 488 கிடையாது. 35 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. அண்ட் தென் 500 மைனஸ் 426 அப்படின்னு போட்டா 74 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. 24,500 புட் ஆப்ஷன் பிரீமியம் 35 அண்ட் தென் வந்து பார்த்துட்டீங்கன்னா 74 எனக்கு ஒரு லெவல். 35 ஸோ மார்க்கெட் வந்து பாருங்க, இந்த 35க்கு மேல 12.15க்கு போயிட்டாங்க. ஸோ 12.15க்கு ஸ்பாட் எங்க இருக்காங்க அப்படின்னா, இங்க இருக்காங்க. ஸோ அப்போ ஸ்பாட் இங்க இருக்கும்போது, நமக்கு ஓப்பனுக்கு கீழயும் மார்க்கெட் வந்துருவாங்க அப்படின்னு நமக்கு தென்படுது. ஸோ இந்த மாரி லாஜிக்கா நீங்க லேர்ன் பண்ணி பாருங்களேன் மார்க்கெட்ட. ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறுபடியும் பாருங்க, இந்த 35 அப்படிங்கிறது ஓப்பனோட ஐவி லெவல். ஸோ ஓப்பனோட ஐவி லெவல் அப்படின்னா நமக்கு 330 வரைக்கும் அதுதான் ஓப்பன். ஓப்பன் வேல்யூ மாறாது. அப்ப இந்த லெவல் வந்து நமக்கு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்விங்ல ஸோ 35லிருந்து ஒரு 80 வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட். ஸோ அண்ட் தென் மறுபடியும் வந்து 35 டச் பண்ணிட்டு, ஸோ இங்கிருந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஸோ ஒரு 70 பாயிண்ட். ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் எவ்வளோ சுலபமா நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 35 அப்படிங்கிற ஒரு லெவல நம்ம எப்படி கொண்டு வந்தோம்? ரொம்ப சிம்பிள் தான். 500 நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் வந்து 500 புட்டு. அண்ட் தென் ஸ்பாட் சார்ட்ல நமக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா 24,465. ஸோ அது ஓப்பன் பிரைஸ். ஸோ இந்த மாரியெல்லாம் வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணி திங்க் பண்ணணுங்க. புரியுதுங்களா? திங்க் பண்ணோம் அப்படின்னா மட்டும் தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம ஈஸியா நம்ம இதுக்கு கொண்டு வர முடியும். ஸோ நம்ம யோசிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டோம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் எல்லாம் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஸ்பாட் சார்ட் ஓப்பன் அண்ட் தென் புட் ஆப்ஷன் பிரீமியம் அந்த 35 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ இந்த மாரி காம்பினேஷன்லாம் எங்கேயாச்சும் கிடைக்குமா? அப்போ ஸ்பாட் ஓப்பன் அபோவ் போனாங்க அப்படின்னா மட்டும் தான் இவங்க 35க்கு கீழ வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. இல்ல இவங்க 35க்கு கீழ வந்தாங்க அப்படின்னா மட்டும் தான் ஸ்பாட் ஓப்பன் அபோவ் போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்போ மார்க்கெட்ல இந்த இடத்துல இருக்கிறதுக்கு உண்டான ப்ரோபபிலிட்டி என்ன? நமக்கு லைவ்ல பார்க்கும்போதும், முடிஞ்சு போன மார்க்கெட்ல பார்க்கும்போதும், இதனுடைய ப்ரோபபிலிட்டி என்ன அப்படின்னா, ஓப்பனுக்கு மேல போயிருக்காங்களா? போகல. அப்போ ஓப்பனுக்கு மேல போகல அப்படின்னா, ஓப்பனுக்கு கீழ தான் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேத்தமேட்டிக்கல் சீக்வென்ஸும் நமக்கு இங்க உறுதுணையா இருக்கு. ஸோ அப்ப இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கிட்டு மார்க்கெட்ட அப்சர்வ் பண்ணும்போது தான், மார்க்கெட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்குள்ள வரும். ஸோ வீடியோவ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. 1000 லைக்ஸ், 500 பிளஸ் கமெண்ட்ஸ். ஸோ உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸ் ஆர் ரெக்கார்டிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க கமெண்ட் செக்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் அப்படிங்கிறத ஆயிக்கோங்க. ஐ ஹோப் நீங்க எல்லாரும் ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ தொடர்ந்து என்னோட சேனல் வந்து பார்த்துட்டீங்கன்னா, வீடியோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.